Hi friends, welcome back to our channel. இன்னைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா 8th தமிழ் அதாவது புது தமிழ் ஓகேங்களா புது தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் பருவம் அது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன முக்கியமானது அப்படினு சொல்லிட்டு நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அத மட்டும் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. அதாவது நம்ம பாட்டுல வந்து நமக்கு வாழியவே 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 அப்படினு வருது பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வையகமே தமிழ்நாடே தமிழ் மொழியே வாழியவே இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்துச்சு அப்படின்னம்னா இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார் ஓகேங்களா. என்ன க்ளூ இருக்கு? வாழியவே வாழியவே வாழ வைக்கிற மாதிரி தமிழ்நாடு வையகம் தமிழ் மொழி இதெல்லாம் பத்தி கொடுத்திருந்தாங்க அப்படின்னம்னா இது வந்து பாரதியார் ஓகேவா. இது வந்து இப்ப நிறைய பேத்துக்கு வந்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவேனா பாரதியார் பாடல்னு நிறைய பேத்துக்கு தெரியும். கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு கன்ஃபியூஸ்டா உள்ளவங்களுக்கு நான் இது மாதிரி வந்து க்ளூ வந்து சொல்றேன் ஓகேங்களா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே எல்லாத்தையும் வந்து வாழ்க 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 அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பாரதியாரோட பாடல். சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன கொடுத்துருக்காங்க? நிரந்தரம்னா காலம் ஃபுல்லா, வைப்பு அப்படிங்கிறது வந்து நிலப்பகுதி, சூழ்களி அப்படின்னம்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி அப்படின்னம்னா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை இல்லாட்டி துன்பம் ஓகேங்களா. பாடலின் பொருள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த பாடல் படிச்சு பார்த்துட்டு இதை படிச்சீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு புரியும். நமக்கு முக்கியமானது வந்து நூல்வெளி. நூல்வெளி இந்த பாடல் எழுதியவர் யாரு? பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் வந்து கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், அது இல்லாம விடுதலை போராட்ட வீரர், இந்த மாதிரி எல்லா ஆற்றலும் இருக்கு. இவர் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்களை வந்து நடத்தி வந்திருக்காரு. எதுக்காக நடத்தினார்னா விடுதலை போருக்காக ஓகேங்களா. நம்ம நாடு வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்துச்சு பாத்தீங்களா. அப்ப விடுதலை போருக்காக இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்களை வந்து இவர் நடத்தியிருக்காரு. இவர் கவிதைகள் மட்டும் இல்லாம உரைநடை நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு ஓகேவா. உரைநடை நூல்களையும் வசன கவிதைகள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு ஓகேங்களா. என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாரதியார் வந்து இந்த மாதிரி சந்திரிகா சோப்பு வாங்குறாரு, தராசுல வச்சு பாக்குறாரு. சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நாங்க டக்குன்னு பார்த்தோம்னா நம்மளால ஆன்சர் அடிக்க முடியும். அதுக்காக சொல்றேன் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவர் பார்த்தோம்னா உரைநடை நூல், வசன கவிதை, சீட்டு கவிதை இது எல்லாமே வந்து இவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் வந்து பாரதியாரை நிறைய விதமா வந்து பாராட்டியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துக்க தந்தை ஓகேவா, சிந்துக்க தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் ஓகேங்களா. அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் இது வந்து ஈஸியா ஞாபகம் வந்துடும். சிந்துக்கு தந்தை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஓகேவா. பாரதியார் செந்தமிழ் தேனி ஓகேங்களா. இது வந்து இதெல்லாம் வந்து பாரதியாருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு? பாரதிதாசன் இப்படி எல்லாம் வந்து பாராட்டி சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு வந்து பாடத்துல கொடுத்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னம்னா பாரதியாரோட கவிதைகள்ல இருந்து தமிழ் மொழி வாழ்த்து. ஏன்னா தமிழ் மொழியை தானே அவர் வாழ்த்து வாழிய வாழ்கவே வையகமே தமிழ்நாடே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ் மொழி வாழ்த்துல இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க செந்தமிழ் அந்தாதி ஓகேங்களா. இந்த பாடல் வந்து எப்படி ஆரம்பிக்குது? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும், செந்தமிழே செந்தமிழே ஒரு க்ளூ வந்திருக்குது இந்த பாடல்ல. செந்தமிழே செந்தமிழேன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து உயிரும் நீ மெய்யும் நீ பயிரும் நீ இன்பம் நீ இந்த மாதிரி நீ 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 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா து அரங்கன் ஓகேங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அரங்கன் அப்படிங்கிறவங்க வந்து யார்கிட்டையும் பேசாம அரங்கத்தனமா இருப்பாங்க, யார்கிட்டையும் பேசாம அரங்கத்தனமா இருப்பாங்க. அது எல்லாமே நீ 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 தான் ஓகேவா. அவங்க வந்து அந்த அரங்கத்தனமா இருக்கிறவங்க யார்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களாம்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் அந்த தமிழ்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களாம், வேற யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். செந்தமிழ் அந்தாதி நீ 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 தான் வந்து அரங்கத்தனமா இருப்ப து அரங்கன். இவங்க யார்கிட்ட மட்டும் பேசுவாங்களாம்? செந்தமிழே அவங்கள்ட்ட மட்டும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து வந்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வந்து எனது வைப்பு. ஏன்னா வைப்புனா நிலப்பகுதின்னு படிச்சோம். என்றென்றும்னா என்று கூட்டல் என்றும், வானம் அளந்ததுன்னா வானம் கூட்டல் அளந்தது, அறிந்தது கூட்டல் அனைத்தும்னா அறிந்தது அனைத்தும், வானம் கூட்டல் அறிந்த அப்படின்னம்னா வானம் அறிந்த ஓகேங்களா. அதுக்கடுத்து கவிதை பார்க்கலாம். தமிழ் மொழி மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுல முக்கியமானது மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஓகேங்களா. நீங்க வேணும்னா ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க ஓகே. அதாவது வாழ்க்கையில வந்து ஒழுங்குமுறை அப்படின்னம்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். வாழ்க்கையில நம்ம வாழ்றப்ப எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். அதே மாதிரி மொழியை நம்ம கையாளுறப்ப அதுக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வந்து மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. அப்ப அந்த மரபுங்கிறது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னம்னா செய்யுள்லாம் ஏற்றோம் அப்படின்னம்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்குமுறை கொடுத்துருப்பாங்க.
கொடுத்திருப்பாங்க அந்த மரபை ஃபாலோ பண்ணணும் அப்ப இந்த செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பத்தி யார் சொல்றாரு தொல்காப்பியம் வந்து சொல்லுது தொல்காப்பியம் எழுதுனது யாரு தொல்காப்பியர் ஓகேங்களா இப்ப அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க நிலம் நீர் தீ நீர் வழி விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இது வந்து தொல்காப்பியம் ஓகேங்களா அதாவது நம்ம ஐம்பூதங்களால் ஆனது உலகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க மரபுல இருந்து எதுவும் வந்து மரபுப்படி தான் ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இது வந்து தொல்காப்பியர் ஓகேங்களா இந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே தொல்காப்பியர் நிலம் தீ நீர் வழி விசும்போடு அப்படின்னு கொடுத்தா அது தொல்காப்பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் பாருங்க விசும்புனா வானம் வீண் இருக்கா அப்ப அது வானம் ஓகேங்களா மயக்கம்னா கலவை இருதினா உயர்தினை அக்ரிணை வளாமை அப்படின்னம்னா தவறாமை ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு அப்படின்னா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் ஒரு இதுல இருந்து இன்னொன்னுக்கு வந்து மாறுபடும் அதான் மாறுபடுதல் செய்யுள் அப்படிங்கிறது பாட்டு ஓகேங்களா செய்யுள்னால என்னது பாட்டு பகுதி தலா அல் அப்படின்னம்னா தழுவுதல்னா அதை வந்து பயன்படுத்துதல் ஓகேங்களா இப்ப இந்த பொருளோட பாடல் வந்து கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பேஜ்ல பாடலோட பொருள் வந்து கொடுத்திருப்பாங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அதாவது உலகம் வந்து இந்த மாதிரி ஐம்பூதங்களால் ஆனது உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணணும் ரெண்டு திணைகள் அதாவது உயர்திணை அக்ரிணை ஐம்பால்கள் இருக்காங்க இதுதான் வந்து தமிழ் மொழியோட மரபு அதான் சொல்றாங்களா மரபுங்கிறது ஒரு ஒழுங்குமுறை ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதை தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க இதுல இங்க வந்து அளபடையை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க புலவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அளபடை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு பாருங்க வளா அமை தலா அல் அந்த சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா லா அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்து என்ன இருக்குது ஆங்கிற ஒரு எழுத்து இருக்குது ஓகேங்களா லா இதோட மாத்திரை அளவு என்னது நெடில் எழுத்துக்கு 2 இப்ப ஆ அப்படின்னு நீண்டு ஒலிக்கிறதுனால இதோட மாத்திரை அளவு இந்த டோட்டலா இதோட மாத்திரை அளவு எத்தனையா இருக்கும் 3 இருக்கும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க 3 மாத்திரை இப்ப இந்த ஆங்கிற உயிரெழுத்து வந்து அளபெடுக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது உயிரளபடை இதை பத்தி எல்லாம் பெரிய கிளாஸ்ல படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப நூல்வெளி பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்தது என்னது தொல்காப்பியம் அதுக்கு க்ளூ என்ன சொன்னேன் அந்த நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் இது மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்கன்னா அது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாரு தொல்காப்பியர் தமிழ்ல நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பழமையான இலக்கண நூல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தொல்காப்பியம் தான் ஓகேங்களா இந்த தொல்காப்பியத்துல எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற 3 அதிகாரம் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எத்தனை இயல் இருக்குதா 9 இயல் இருக்குது மொத்தம் 3 அதிகாரம் ஒவ்வொரு இயல்லையும் வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வந்து 9 இயல்கள் இருக்குது இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து எதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா பொருள் அதிகாரத்துல இப்ப மரபை பத்தி தானே பாக்குறோம் மரபியல் 3 அதிகாரம் சொன்னாங்களா எழுத்து சொல் பொருள் அதுல உள்ள பொருள் அதிகாரம் இந்த இயல்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல் இருக்குது இப்ப பொருள் அதிகாரத்துல 9 இயல் இருக்கு அதுல ஒரு இயல் தான் என்னது மரபியல் அதுல உள்ளதை தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து இங்க தெரிந்து கொள்வோம் இந்த மாதிரி வந்து தெரிந்து கொள்வோம் இப்படிலாம் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் கண்டிப்பா வந்து படிச்சுக்கோங்க இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது புலி அது போடுற அந்த குட்டி இருக்குல்ல அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி புலி வந்து பரல் சிங்கம்னா குருளை யானை வந்து கன்று பசு கன்று கரடி குட்டி ஓகேங்களா இதுல நமக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் யானை கன்று அப்படின்னு உள்ளது எது கன்ஃபியூஸ்டா இருக்கோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க யானைங்கிறது கன்று பசுவுக்கும் கன்று கரடி குட்டி அதே மாதிரி ஒலி மரபு அது வந்து சவுண்டு கொடுக்கும் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இது இருக்கு புலி அப்படின்னம்னா அது வந்து உருமும் சிங்கம் வந்து என்ன பண்ணும் முழங்கும் யானை வந்து பிளிரும் பசு வந்து நார்மலா நம்ம என்ன நினைப்போம் பசு வந்து கத்துது அம்மா அப்படின்னு கத்துது அப்படின்னு நம்ம வந்து பேச்சு வழக்குல சொல்லுவோம் ஆனா அது வந்து தவறு ஓகேங்களா மரபுப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா பசு வந்து என்னது கதரும் கரடி தான் கத்தும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா இதை நல்லா படிச்சுக்கணும் பசு அப்படிங்கிறது கதரும் கரடி கத்தும் ஏன்னா டிஎன்பிசில என்ன நினைப்பாங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா உள்ளதான் கேட்பாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதையே திருப்பி கேட்க மாட்டாங்க பசுனா கதரும் கரடினா வந்து கத்தும் ஓகேங்களா பறவைகள் வந்து எங்க பறந்து செல்றது விசும்புனா என்னன்னு படிச்சோம் வானம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு ஓகேங்களா மரபுங்கிறது அது வந்து ஒரு ஒழுங்குமுறை ஓகேங்களா நம்ம தமிழர்கள் என்ன பண்ணணும் இயற்கையை கண்டிப்பா போற்றி வாழணும் இருதிணை அப்படிங்கிறது என்னது 2 கூட்டல் திணை ஐம்பால் அப்படின்னம்னா என்னது ஐம்பால் அப்படின்னம்னா 5 கூட்டல் பால் ஓகேவா இது வந்து பிரித்து எழுதுக அதுக்கடுத்து உரைநடை பார்க்கலாம்
உரைநடை என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. ஓகேங்களா, இதெல்லாம் முன்னாடி கதை மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. நான் முக்கியமானதை மட்டும் சொல்றேன். ஓகேங்களா, மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா அப்படின்னம்னா, அதாவது ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா சைகையை பயன்படுத்தி தான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், அவன் வந்து குரலை பயன்படுத்தி ஒலிகள் வந்து ஏற்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சொற்கள் வந்து பேச ஆரம்பிச்சான். அந்த சொற்கள்லாம் காலப்போக்கில் பண்பட்டு தான் என்ன ஆயிடுச்சு, பேச்சு மொழியா உருவாயிருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம், கதை மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியமோ அதை மட்டும் தான் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லி தரேன். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பார்த்தோன்னா இங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, குகையில தானே வாழ்ந்தாங்க. அந்த பாறைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட மனசுல உள்ள ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, ஓவிய வடிவத்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஓவிய எழுத்து. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கல, ஓவியத்துல தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட கான்வர்சேஷன் வந்து இருக்குது ஓவிய எழுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஓசை. ஓகேங்களா, ஓசை, சின்ன சின்ன ஓசைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒலிக்கு ஒரே ஒரு எழுத்தை தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ஒலிக்கு ஒரே ஒரு எழுத்து தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்கு பேர் என்னது, ஒலி எழுத்து நிலை. ஓகேங்களா, எதை யூஸ் பண்ணிருக்காங்க, ஒலி, ஒரே ஒரு ஒலிக்கு ஒரே ஒரு எழுத்துன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்கள். இப்போ இதுல இருந்து தானே தமிழ் எழுத்துக்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ வந்து அச்சுக்கலை வந்து தோன்றுச்சோ அப்பதான் என்ன இருக்குது அப்படின்னோம்னா நம்மளோட நிலையான வடிவத்தை வந்து தமிழ் எழுத்துக்கள் பெற்றிருக்குது. எப்ப அப்படின்னோம்னா அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் நிலையான வடிவத்தை வந்து தமிழ் எழுத்து வந்து பெற்றிருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிந்து கொள்வோம் பாக்ஸ்ல உள்ளதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. கல்வெட்டுக்கள்ல எப்படி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னோம்னா ச அப்படிங்கிறது வந்து வட எழுத்து இன்னமும் காணப்படுது. அதே மாதிரி மெய்யெழுத்தை குறிக்கிறதுக்கு புள்ளி வந்து அவங்க பயன்படுத்தல. இதெல்லாம் கல்வெட்டுல இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எகர ஒகர அப்படிங்கிறது குறில் நெடில் இருக்கும்ல, அதாவது ஏ ஏ ஏ ஏ இருக்கும், ஓ ஓ அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி குறில் நெடலுக்கெல்லாம் வேறுபாடு இல்லாம எல்லா இடத்துலயுமே என்ன இருக்குதான், ஏ ஓ இது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து எப்ப நிலையான வடிவத்தை பெற்றிருக்குது, தமிழ் அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான். ஓகேங்களா, இப்ப தமிழ் எழுத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா பழைய வரி வடிவங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னம்னா கோயில்ல வந்து கருங்கல் சுவர், செப்பேடு இங்கதான் வந்து காணப்படுது. எது, தமிழ் எழுத்தோட பழைய வரி வடிவங்கள். இப்ப கல்வெட்டுகள்ல வந்து நமக்கு கிடைக்கிறதெல்லாம் எந்த நூற்றாண்டு அப்படின்னம்னா கிமு. ஓகேங்களா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் கிடைக்குது. இதே இது செப்பேடு அப்படிங்கறதுலாம் வந்து கிறிஸ்து பிறப்பதுக்கு அப்புறம் 7ஆம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்குது. கல்வெட்டு அப்படிங்கிறது 3ஆம் நூற்றாண்டு கிமு, செப்பேடு அப்படிங்கிறது 7ஆம் நூற்றாண்டு கிபி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கல்வெட்டு செப்பேடு ரெண்டத்துலயும் வந்து வரி வடிவங்கள் எப்படி இருக்கா, ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வட்டெழுத்து, இன்னொன்னு தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். வட்டெழுத்து அப்படின்னம்னா என்ன அர்த்தம், அந்த பேர்ல இருக்குது வட்டெழுத்து, வட்டம் கூட்டல் எழுத்து அப்படின்னு பிரிச்சோம்னா இது எப்படி இருக்குமா, வளைந்த கோடுகளால் அமைஞ்சிருக்குமா. வட்ட எழுத்து அப்படிங்கிறது வளைஞ்சு இருக்கும். இது வந்து பழைய தமிழ் எழுத்து. இதே இது வந்து தமிழ் எழுத்து. இதுல தமிழ் எழுத்துன்னு சொல்றோம்னா தமிழ் எழுத்துன்னா என்னன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா எழுத்து, அதோட பழைய வெர்ஷன் தான் வந்து என்னது, இந்த தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப வந்து சேர மண்டலம், பாண்டி மண்டலம் அந்த சமயத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாதனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதாவது சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் அவங்க வாழ்ந்த பகுதியில நமக்கு நிறைய அந்த ப்ரூஃப் எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. அங்க கிடைக்கிற சாசனங்கள்ல எல்லாம் எது யூஸ் ஆயிருக்குதா, வட்டெழுத்துக்கள் தான் வந்து இருந்திருக்குதான். அது எந்த நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு. ஏற்கனவே நம்ம இங்க படிச்சிட்டோம் பாத்தீங்களா, 7ஆம் நூற்றாண்டு முதலேயே செப்பேடு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இங்க நமக்கு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேர மண்டலம், பாண்டி மண்டலம்ங்கிற இடத்துல எல்லாம் வந்து வட்டெழுத்துக்கள் வந்து கிடைக்குது. அதே மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன் அவங்களோட ஆட்சி காலம் எப்ப அப்படின்னம்னா 11ஆம் நூற்றாண்டு. அப்ப 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுல வந்து என்ன இருக்குதான், பழைய தமிழ் எழுத்து. தட் மீன்ஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல எழுத்துகள், அதோட பழைய வெர்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, அப்ப 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வட்டெழுத்து கிடைச்சிருக்குது. 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமேல நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா கடைசங்க காலத்தில் தமிழகத்தில், அதாவது கடைசங்க காலத்துல வந்து தமிழ்ல எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடைசங்க காலத்துல உள்ள எழுத்துக்களுக்கு பேர் என்னது, கண் எழுத்துக்கள். இதை வந்து நம்ம எதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னு ஒண்ணு இருக்குதான். சிலப்பதிகாரத்துல கண்ணெழுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குது. இது வந்து கடைசங்க காலம். அப்ப சிலப்பதிகாரத்துல இதுக்கு ப்ரூஃப் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்ப இந்த வரி வடிவம் வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடையுது அப்படிங்கறத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பழங்காலத்துல வந்து எழுத்துக்கள்லாம் எது இதுல எழுதுனாங்க? கற்பாறை, செப்பேடு, ஓலை இதுல தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்க தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க தமிழ் மொழி நடையை என்ன அதாவது 2 வகையா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது நம்ம படிச்சோம்? வட்டெழுத்து, தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுக்கு ப்ரூஃப் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரிச்சலூர் கல்வெட்டு தான் இதற்கு சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா அங்க கிடைச்ச கல்வெட்டுல ஒரே கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் இருந்திருக்குது, வட்டெழுத்தும் இருந்திருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து தமிழ் மொழியா அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க? வட்டெழுத்து யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, தமிழ் எழுத்து யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்ப நம்ம இங்க என்ன படிச்சோம்? அந்த எதுலாம் எழுதுறாங்களா? இப்ப கற்பாறை, செப்பேடு, ஓலை இதுலலாம் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எழுதுறாங்க. இப்ப பாறையில வந்து அவங்க செதுக்கிறப்ப அவங்களால வந்து வளைகோடு போட முடியாது. பாறையில செதுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்ப வந்து வளைகோடு யூஸ் பண்ணாம அவங்க எதை மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க? நேர்கோடுகள் மட்டும். இது ஓலைனா வந்து ஓலைன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஓலையில எழுதுறப்ப புள்ளி வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால அவங்க அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? வளைகோட யூஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த இதை யூஸ் பண்ணிருக்காங்களோ அதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கோ அதை வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சில எழுத்துக்களை வந்து அழகுபடுத்துறதுக்கு என்ன பண்றாங்க? அவற்றோட மேற்பகுதியில குறுக்கு கோடு. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து அழகுபடுத்துறதுக்கு இப்படி எழுதிட்டு இப்படி கீழே அண்டர்லைன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்க அப்ப அழகுபடுத்துறதுக்கு குறுக்கு கோடு போட்டிருக்காங்க. அதுவே வந்து பின்னாடி என்ன ஆயிடுச்சு? நிலையான வடிவமா மாறி இருக்குது. ஓகேங்களா? இப்ப அதுக்கடுத்து பாருங்க அப்பெல்லாம் வந்து எப்படி எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எகர ஒகர அப்படிங்கிறது குறில் எழுத்துக்களை குறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எகர குறில் எழுத்துனா ஏ ஒகர இது 2 குறில் எழுத்து. இதோட நெடில் எழுத்து என்னது? ஏ ஓ. இதோட குறில் எழுத்தை குறிக்கணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணுவாங்களாம்? இதுக்கு மேலே புள்ளி வச்சிருவாங்களாம். இதுக்கு மேலே புள்ளி வச்சோம்னா இது குறில் எழுத்தான், புள்ளி வைக்காம இருந்துச்சுன்னா நெடில் எழுத்தான். இப்படிதான் அவங்க வந்து அந்த காலத்துல வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அகர வரிசையில எழுதுறப்ப பார்த்தோம் அப்படின்னோம்னா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னோம்னா அது வந்து நெடில் எழுத்தான். காக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா கா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சோம் அப்படின்னோம்னா அது என்னவா? கைங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இப்படி முன்னாடி புள்ளி வச்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து கைன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கே தே அப்படின்னு போட்டுட்டு அந்த கே வரிசை இந்த மாதிரி வரிசையெல்லாம் இது பண்ணிட்டு பின்னாடி 2 புள்ளி வச்சாங்க அப்படின்னோம்னா அது வந்து கவு தவு அப்படின்னு சொல்லி வருமா. அப்புறம் இப்போ வந்து பா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளார புள்ளி வச்சாங்க அப்படின்னோம்னா வந்து மகர எழுத்தை குறிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி புள்ளி வைப்பாங்களாம். குற்றியலுகிற எழுத்துக்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்களாம்? புள்ளி வைக்க மாட்டாங்களாம். அப்ப இந்த மாதிரி தான் வந்து எழுத்துக்கள் மேல புள்ளியை வச்சு அவங்க குறில் நெடில் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப அது வந்து என்ன ஆயிடுச்சு? உருவ மாற்றம் ஆயிடுச்சு. நமக்கே தெரியும், நெடில எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? துணைக்கால் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி வந்து ஐகார எழுத்து அப்படின்னோம்னா இந்த மாதிரி முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கல்ல, அது இப்ப என்னவா மாறிடுச்சு? இப்படி மாறிடுச்சு. இதுக்கு பேர் வந்து இணை கொம்பு. அதே மாதிரி வந்து ரெட்டை புள்ளி பின்னாடி 2 வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த அவுகாரத்துக்கு அந்த இது என்னவா மாறிடுச்சா? இந்த மாதிரி கொம்பு கால் பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? இரட்டை புள்ளிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? கொம்பு கால். இது வந்து இணை கொம்புன்னு சொல்லணும். இது வந்து என்னது? கொம்புக்கால். அதே மாதிரி குற்றியலுகிற அந்த இதுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிற பழக்கம் வந்து இப்ப வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க. அதோட தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா இப்ப இந்த மாதிரி பழங்காலத்துல எல்லாம் எழுதின அந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் படிக்கிறப்ப அது வந்து மெய்யெழுத்தா, உயிர்மை எழுத்தா, குறிலா, நெடிலா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. நெடிலா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. அது வந்து படிப்பவங்கள நமக்கு என்ன பண்ணுச்சா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க? எழுத்து சீர்திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அப்போ வந்து தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். தமிழ் எழுத்துக்களை மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர். அவர் அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒகரம் இங்க நம்ம முன்னாடி படிச்சோம்ல, நெடில் எழுத்து வேணும்னா ஏக்கு மேல புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி அதெல்லாம் அவர் இது பண்ணிட்டு ஏ நெடில் எழுத்து வேணும்னா ஏ போட்டுக்கோங்க, ஓ நெடில் எழுத்து வேணும்னா இப்படி ஓன்னு சுத்தி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து எல்லாமே வந்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருக்காரு. யாரு? வீரமாமுனிவர். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெட்டை கொம்போட கால் சேர்க்கறது இதுவும் வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அப்ப வீரமாமுனிவரோட எழுத்து சீர்திருத்தம் டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. அந்த புள்ளி எடுத்துட்டு ஏ போட்டாங்க. புள்ளி வைக்காம இருந்துச்சுன்னா அது நெடில் எழுத்துன்னு அர்த்தம். அதை இப்படி எழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓ கே இந்த இடத்துல புள்ளி வச்சாங்கன்னா இது வந்து என்னது? கே ரெட்டை சுழி கொம்பு போடணும். அதுக்கடுத்து இது வந்து என்னது? இது கோ அப்படின்னு சொல்லி போடணும். இப்ப அதுக்கடுத்து வந்து பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருக்காரு. என்னன்னா 20ஆம் நூற்றாண்டு வரை நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? நா ரா நா இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி நீங்க வந்து 80s 90s கிட்ட இருந்தீங்க அப்படின்னம்னா நம்ம வந்து அப்பெல்லாம் லைப்ரரியில போய் புக்ஸ் எல்லாம் ஏதாச்சும் படிக்கிறீங்க, இல்ல எங்கேயாவது போஸ்டர் பாக்குறீங்க, இந்த மாதிரி 1 2 நீங்க பாத்துருந்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்பெல்லாம் வந்து நா ரா நா இந்த நெடில் எழுத்துக்கள் எல்லாம் வந்து இந்த
மாதிரி தான் யூஸ் பண்ணாங்களாம். அதே மாதிரி நை, லை இதெல்லாமும் வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அச்சு கோக்கணும் அப்படின்னோம்னா, இப்போ பேப்பர்ல பிரிண்ட் போடணும் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து தனி அச்சு வந்து உருவாக்கப்பட வேண்டியதா இருந்துச்சா. அதனால இந்த குறையை தீர்ப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க, தந்தை பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருக்காரு. அதை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுச்சு. அதை என்ன பண்ணிருக்காங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது நமக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து நா இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து நை, இப்படி போட்டிருந்தாங்கன்னா நோ, இப்படி போட்டிருந்தாங்கன்னா நோ. இதே மாதிரிதான் ந, ல, ர எல்லாத்துக்கும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த எழுத்து சீர்திருத்தம் யார் பண்ணது, தந்தை பெரியார். இதே இது வந்து இந்த எழுத்து சீர்திருத்தம் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வீரமாமுனிவர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த லெசன்ல புக் பேக் பாருங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது, அச்சுக்கலை. நான் தான் சொன்னேன்ல, அச்சுக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் நிலையான வடிவம் வந்துச்சு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து. வளைந்த அப்படின்னு வந்துட்டாலே வட்டெழுத்து. ஓகேங்களா, நீங்க எப்பொழுதும் படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. வளைந்த அப்படின்னோம்னா வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரியார். ஓகேங்களா, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார். இன்னொருத்தர் யாரு, வீரமாமுனிவர். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். இது நம்ம பார்த்தோம். இது என்னது, கண்ணெழுத்துக்கள். இது எதுல வந்து ப்ரூஃபா கொடுத்திருந்தாங்க, சிலப்பதிகாரத்துல. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். இது வந்து புள்ளியால் ஏற்பட்ட குழப்பத்தை இது பண்ணதுக்கு வீரமாமுனிவர். இதே இது எழுத்தையே சீர்திருத்தம் பண்ணவர் வந்து தந்தை பெரியார். நீங்க புரிஞ்சுக்கணும், எழுத்தையே இவர் சீர்திருத்தம் பண்ணார், வேற மாதிரி எழுத்து. இவர் என்ன பண்ணாரு, புள்ளி வச்சோம்னா அது நெடில் எழுத்து அப்படின்னு, புள்ளி வச்சோம்னா குறில் எழுத்து, புள்ளி வைக்கலன்னா நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காம்ப்ளிகேஷனை போக வச்சது யாரு, வீரமாமுனிவர். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா கதை பகுதி சொற்பூங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கதை மாதிரி தான் இருக்கும். இதுல நான் முக்கியமானதை மட்டும் சொல்றேன். இப்ப கல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து தேய்மானம் இருக்கும். அதே மாதிரி சொல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் தேய்மானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து கல் தோன்றிய காலம் வந்து உயிரோட்ட இயக்கம், சொல் தோன்றிய காலம் என்னது, சொல் தோன்றிய காலம் வந்து இயக்கம். ஓகேங்களா, இது வந்து தேய்றது வந்து இயற்கை தான். எப்படி வந்து கல் வந்து தேயுமோ அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களும் வந்து தேயும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ் மொழியில வந்து யாருமே வந்து கற்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு நூலுமே கிடையாதான். ஏன்னு கேட்டோம்னா தமிழ் மொழி வந்து செந்தமிழ், செழுந்தமிழ், உயிரோட்ட தமிழா இருக்கிறதுனால. அதே மாதிரி தமிழ்ல வந்து சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சொல் நெல் ரெண்டுமே எப்படி இருக்கு, இல்லுன்னு முடியுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல் அப்படின்னம்னா நெல் அப்படிங்கிறது பொருள். இதுல இருந்து தான் என்ன வந்திருக்குது, சொன்றி, சோறு இதெல்லாமே வந்திருக்குது. நெல் இருக்குல்ல, நெல்லுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும். சொன்றி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெல்லுல வந்து என்ன இருக்கும், பதர் இருக்கும். ஓகேங்களா, நெல்ல வந்து பதர் இருக்கும், ஆனா சொல்ல வந்து பதர் இருக்காது. தமிழ் எழுத்துல உள்ள எல்லா சொல்லுக்குமே என்ன இருக்கும், பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, தொல்காப்பியர். தொல்காப்பியர் எந்த நூலை ஏற்றினாரு, தொல்காப்பியம். இதுதான் நமக்கு தமிழ்ல கிடைத்த பழமையான இலக்கண நூல். ஓகேங்களா, அதுக்கடுத்து மொழி அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி என்பதற்கு சொல் என்பது பொருள். இங்க எப்படி சொல்லுக்கு வந்து நெல்லுங்கிறது பொருள், அதே மாதிரி மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிறது பொருள். அதை வந்து என்ன பண்ணலாம், ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, ரெண்டுக்கும் மேற்பட்ட இருந்துச்சுன்னா அதை மூன்றெழுத்து மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இப்ப ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து நெட்டெழுத்தான 7 மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, உயிரெழுத்துல டோட்டலா 12 இருக்கு பாத்தீங்களா, இந்த 12ல 7 நெட்டெழுத்துக்கள் மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழி. குற்றெழுத்து 5 வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டோம்னா குற்றெழுத்து தனியா வந்து என்ன பண்ணாதான், மொழி நிறைவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா ஓரெழுத்து வந்து டோட்டலா வந்து 40 ஓரெழுத்துக்கள், 40 ஓரெழுத்து 40 நெடில்கள் இருக்குது. அந்த நெடில்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு சொல்லி நன்னூலார் வந்து சொல்லியிருக்காரு. நெடில் எழுத்து மட்டும்தான் நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னாங்க. இதுல டோட்டலா 40 இருக்குது, அதை நன்னூலார் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து நோ தூ அப்படிங்கிற குரலையும் சேர்த்து 42 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல்ல 40 சொல்லியிருக்காங்க, அப்புறம் இது ரெண்டும் குறில் எழுத்து தான், நோ தூ, அது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, 42ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெடில் எழுத்துக்கள் என்னென்ன, ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல. இதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நன்னூலார் இருக்கார்ல, அவர் யாருன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியருக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தோன்றினவர் தான் நன்னூலர். நோ தூ இது ரெண்டையும் சேர்த்து அவர் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பாத்துக்கோங்க. காட்டு பசுவுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்களா, ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா, நம்ம இப்ப க்ளூ வந்து அதாவது நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, காட்டு பசுவுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மேபி. இப்ப நம்ம என்ன நினைப்போம், பசு வந்து அம்மா அப்படின்னு தானே கத்துவோம், அதனால அம்மா
ஆமான்னு போடலாம் அப்படின்ட்டு. ஆனா அது கிடையாது, ஆமா. இந்த மாதிரி தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன சின்ன பாயிண்ட் கூட முக்கியமானதை அதை நம்ம மனசுல ஏத்திக்கணும். காட்டு பசுவுக்கு வந்து ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் கூடுற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் வந்து மாநாடு. அதே மாதிரி அவங்க இருக்கிற அந்த பெரு நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்களா, மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லா உள்ளதை வந்து மாஞாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மாநிறம் அப்படின்னம்னா மாந்தளிர் நிறம், மாநிறமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கடுத்து மா அப்படிங்கிறது வந்து விலங்கையும் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விலங்குனா இப்ப இந்த இடத்துல 4 இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா அப்படின்னம்னா உயிரெழுத்துல உள்ள ஆவும் உயிர்மை எழுத்துல உள்ள காவும் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. அரிமா, கரிமா. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நரிமா, நரி நமக்கே தெரியும், நரிமான்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பரிமா, வரிமா. ஓகேங்களா. இது எல்லாமே எதுக்கு வருது, மா அப்படிங்கிறது வந்து விலங்கை குறிக்கும். இதை வச்சு நிறைய விலங்குகள் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்காட்டு மட்டும் கொடுக்குறாங்க. ஈ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து, ஈ நம்ம வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்கும், ஈ வந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓயாம அதுல இருந்து என்ன வந்துகிட்டே இருக்கும், ஒலி வந்துகிட்டே இருக்கும். மாட்டி ஈ, தேன் ஈ அப்படின்னு, மாட்டி ஈ, தேன் ஈ அப்படின்னு சொல்லி அதை ரெண்டா வந்து பிரிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நன்னூலார் வந்து இயற்றியதுல வந்து நிறைய அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் இப்ப நிறைய இது வழக்குல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வழக்குல இல்ல நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நன்னூலார் சொன்னதே கிடையாது. அது இல்லாம மத்ததை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து வந்து இப்ப ஏவுங்கிற சொல் வந்து என்னவா மாறிடுச்சு, ஏ அப்படின்னு மாறினது இல்லாம எய் அப்படின்னு சொல்லியும் மாறிடுச்சான். ஓகேங்களா. இப்ப ஏவுகின்ற அம்ப போலயே கூர்மையான உடைய முள்ளம்பன்றியோட பழைய பேர் தான் என்னதான், எய் பன்றி. ஓகேங்களா. அதுல எய்ன்னு இருக்கு பாருங்க, எய் பன்றி. எய் அப்படிங்கிறது வந்து அந்த கூர்மையான அம்பு, அதை வச்சு சொல்றாங்க. அதோட அந்த முள்ளம்பன்றியோட பழைய பேர் தான் வந்து எய் பன்றி. அந்த அம்பை எய்பவருக்கு பேர் என்னது, எய்னர். அவரோட மகளிருக்கு பேர் வந்து எய்னியர். அப்ப சங்ககால புலவர்கள்ல என்ன யாரா இருந்திருக்காங்க, எய்னரும் இருந்திருக்காங்க, எய்னியாரும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இப்ப நூல்வெளி பார்க்கலாம். இப்ப செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது தான் யாரு, ரா இளங்குமரனார். ஓகேங்களா. இவர் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பார்த்திருக்காரு. செந்தமிழ் அந்தனர் ஏற்கனவே நம்ம அங்க படிச்சோம். செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற ஒரு க்ளூ சொன்னேன். நீ அப்படின்னு வந்துச்சுன்னா அரங்கத்தனமா இருப்பாங்க, தமிழ்கிட்ட மட்டும் பேசுவாங்க. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். வேற லெசன் படிக்கிறப்ப அதை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப செந்தமிழ் அந்தனர் அப்படிங்கிறது வந்து ரா இளங்குமரனார். ஓகேங்களா. அந்தனர் இளங்குமரனார். ஓகேங்களா. இங்க நர்னு இருக்கு, இங்க நார் இருக்கு, அதை கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இவர் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பார்த்திருக்காரு. இவர் வந்து நூல்கள் எழுதுவார், நூலாசிரியர், இதழ் எழுதுவாரு, உரையாசிரியர், தொகுப்பாசிரியர், இந்த மாதிரி நிறைய பன்முகத்திறன். இவர் என்ன பண்ணிருக்காரு, இலக்கண வரலாறு வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இளங்குமரனார் வந்து என்ன எழுதியிருக்காரு, இலக்கணத்துக்கு வரலாறு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தமிழிசை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று எழுதியிருக்காரு. இவர் தமிழ் மேல பற்று உள்ள மாதிரி இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் 2 இயக்கம் எழுதியிருக்காரு, ஒரு வரலாறு எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து இவர் வந்து தொகுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. தேவநேயம் அப்படிங்கிற நூலை என்ன பண்ணிருக்காரு, தொகுத்திருக்காரு. இவர் திருச்சிக்கு அருகில் அல்லூர்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளுவரத்திற்கு ஒரு தவச்சாலையும் பாவனருக்கு ஒரு நூலகமும் வந்து திறந்திருக்காரு. இங்க தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு. இங்க லைப்ரரி வந்து திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் எங்க அமைச்சிருக்காருன்னா திருச்சிக்கு பக்கத்துல அல்லூர்னு ஒரு இடத்துல. ஓகேங்களா. இப்ப நமக்கு வந்து பாடல்ல வந்தது பார்த்தோம்னா, இவரது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதுல இருந்து தான் இந்த குறிப்புகள் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம படிச்சோம்ல இந்த இது எல்லாமே. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து யார் இது பண்ணிருக்காரா, ரா இளங்குமரனார். இவர் வந்து செந்தமிழ் அந்தனர். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, எழுத்துக்களின் பிறப்பு. ஓகேங்களா. எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உயிரின் அதாவது எழுத்துக்கள் நம்ம ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிப்போம்ல, அது வந்து எப்படி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் படிச்சீங்கனாலே கதை மாதிரி இருக்கும், நல்லா ஈஸியா தான் இருக்கும்.
நமக்கு வந்து காற்றானது எங்க இருந்துலாம் வந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு அப்படியே வரிசையா அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த 4 இடங்கள். அந்த உறுப்புகள் எந்த முயற்சினாலும் நம்ம பேசுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? இதழ், நாக்கு, பல்லு, மேல்வாய் இந்த உறுப்புகளின் முயற்சிகளால் நமக்கு என்ன ஆகுது? வெவ்வேறு ஒலிகள் வந்து உருவாகுது, எழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுத்துக்கள் பிறப்பு வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. எந்த இடத்துல இருந்து பிறக்குது, எதன் முயற்சியால எழுத்துக்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கலாம். எழுத்து பிறப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் எழுத்துக்கள், கழுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கழுத்தை பிடிச்சோம் அப்படின்னம்னா நமக்கு உயிர் பெயரும்ல, அப்ப உயிர் எழுத்துனா கழுத்து. வல்லினம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னம்னா மார்பு. ஃபர்ஸ்ட் எடுத்தனா வல்லினம் மார்பு. மெல்லினம் அப்படின்னம்னா நம்ம மூக்கு வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப மெலிசா இருக்கும். அப்ப மெல்லினம்னா மூக்கு. இடையினம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கும் தலைக்கும் நடுப்புற இடையில என்ன இருக்குது? கழுத்து. அப்ப இடையினம் அப்படிங்கிறது கழுத்து. இதேதான் வந்து உயிரெழுத்துக்கு வரும். அதுக்கடுத்து ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அப்ப பெரிய ஒரு ஆயுதம் கொடுக்குறோம் அப்படின்னம்னா நம்ம தலையில வச்சுட்டு தானே போவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து இடப்பிறப்பு. இப்ப அதுக்கடுத்து வந்து முயற்சி பிறப்பு. ஓகேங்களா? நம்ம இப்ப இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். இவங்க டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஆ, நம்ம அதை சொல்றப்ப எப்படி சொல்றோம்? வாயை வந்து திறக்கிறோம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம். அதுக்கடுத்து பாருங்க ஆ, அதுக்கப்புறம் இ உ அடுத்த இதுல வருது. அதை இப்ப சொல்லாதீங்க. இ ஏ ஐ இது 5மே என்ன பண்ணுவோம்? வாயை வந்து திறப்போம். ஆனா நாக்கின் அடி ஓரமானது எதை போய் டச் பண்ணுவோம்? மேல்வாய் பல்லோட பொருந்தும். நாக்கோட அடி ஓரம், அடியோட ஓரம் என்ன பண்ணுவோம்? மேல்வாய் பல்லோட பொருந்துறதுனாலதான் நமக்கு இந்த 5 எழுத்துக்கள் வந்து தோன்றும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஓ ஔ இதெல்லாம் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலே வாயை வந்து திறப்போம். ஆனா உதட வந்து குவிச்சு சொல்லுவோம். அப்ப வாயை திறக்கும் முயற்சி இதழ்களை குவிப்பதால் வர்றதுன்னா இந்த இது. ஆனா வாயை திறக்கிறது. மீதி உள்ள இந்த 5 கேட்டாங்கன்னா இந்த இதுதான். வாயை திறக்க முயற்சியோட அடி ஓரமானது என்ன பண்ணும்? மேல்வாய் பல்லோட போய் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த எழுத்துக்களை சொல்லி பார்த்தாலே நமக்கே வந்து தெரியும். அதுக்கடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்றாங்க. இக்கு, இங்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம காஞாச்சால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இக்கு, இங்கு அதானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அது முதல் அடி, முதல் பகுதி, அடிப்பகுதி. என்னென்ன க்ளூவோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு, இங்கு அப்படிங்கிறது முதல் அடி இப்படின்னு வரும். அதுக்கடுத்து காஞாச்சா, காஞா, சாஞா இது 2 வருமா? அப்ப அது என்னது? இடைப்பகுதி. இதுக்கு அடுத்து முதலுக்கு அடுத்து வர்றது. அதனால இந்த 2 இடத்துலயுமே என்ன இருக்கும்? இடைப்பகுதி, இடைப்பகுதின்னு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இட்டு, இன்னு. இப்ப இது வந்து முதல்னு சொல்லிட்டோம், இது இடைன்னு சொல்லிட்டோம். அப்ப அடுத்து வர்றது என்னவா இருக்கும்? நுனி. ஓகேவா? நம்ம எழுதி பார்த்தோம்னாலே தெரியும். காஞ, சாஞ, டானா வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து தானா. இந்த தானா அப்படிங்கிற எழுத்தை வந்து நீங்க சொல்லி பாருங்க. த ந அப்படிங்கிறப்ப நம்மளோட நாக்கோட நுனி போய் எங்க போய் டச் பண்ணும்? மேல்வாய் பல்லோட அடியை வந்து டச் பண்ணும். இந்த எழுத்தை சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து வந்து இப்பு, இம்மு. அது நமக்கே தெரியுது. மேலிதழும் கீழதழும் பொருந்துவதால் இப்பு, இம்மு. ஓகேங்களா? அது 2 வாய் நம்ம மேலிதழும் கீழதழும் 2 டச் பண்றதுனால உருவாகும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம்ல அப்பா, அம்மா அப்படின்னு சொல்றப்போ உதடுகள் வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம். ஈயே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா 2மே வந்து அடி, அடி அப்படின்னு ஞாபகம் வருது. அப்ப நீங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்துட்டான்னு வச்சுக்கேன், யாரா அது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம்ல, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யானா யார், யார்னா அடி, அடி. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து லா. இந்த லா அப்படிங்கிறது வந்து சிறப்பு லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லா வந்து சிறப்பு லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த சிறப்பு லா நம்ம எழுதுறப்ப எப்படி இருக்கும்? நம்ம மனசை வந்து வருடுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த லா வந்துச்சுன்னா வருடுவதால், அந்த சென்டென்ஸ்ல வந்து வருடுவதால் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இல்லு. இந்த இல்லுனா வந்து பள்ளிக்கு வரும்ல, பள்ளி. இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம், இல்ல செவுத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நம்ம உட்காந்துருக்கோம்னா நம்ம கூட வந்து நெருங்கி பக்கத்துல வர்ற மாதிரியே வரும். சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா நம்ம சைடு பக்கத்துலயே வர்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இல்லு வந்துச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு சென்டென்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். அப்ப நெருங்குவதால் வந்துச்சு அப்படின்னம்னா இந்த இல் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த இல், இது வந்து என்னது? பள்ளி. பள்ளினா என்னது? ஸ்கூலுக்கு போறது. இதை என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா தடித்து தடவுவதால், தடவுவதால்.
இது வந்து நெருங்குவதால் இந்த பள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து தடவுவதால். தட் மீன்ஸ் பிள்ளைங்க வந்து காலையில ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றப்ப எழுந்திருக்காதுங்களா, அப்போ வந்து அதுங்களை தடவி கொடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்பா, சாயங்காலம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தடவுவதால் அப்படின்னு வந்துச்சிட்டோம்னா இந்த பள்ளி, அதுக்கு இந்த இல்ல. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இவ்வு. இவ்வு சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கீழ் உதடு போய் எதோட போய் பொருந்தும், மேல்வாய் பல்லோட பொருந்தும். ஆனா கீழ் இதழும் மேல் இதழும் பொருந்துச்சுன்னா இப்பு இம்மு வரும். அந்த கீழ் இதழ் வந்து பல்லோட போய் மோதுனுச்சுன்னா இவ்வு வந்து வரும். லாஸ்ட் வந்து இரு இன்னு. இது வந்துச்சு அப்படின்னம்னா நுனி மிகவும் பொருந்துவதால். ஓகேங்களா. மிகவும் பொருந்துவதால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இரு இன்னு அப்படிங்கிறது வந்து நன்று அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றுங்கிறது எப்போ சொல்லுவோம், எல்லாமே வந்து நல்லா பொருந்தி இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாதான் நன்றுன்னு சொல்லுவோம். அப்ப இரு இன்னு வந்துச்சு அப்படின்னம்னா மிகவும் பொருந்துவதால், பர்ஃபெக்டா பொருந்தி இருக்காது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து சார்பெழுத்து. சார்பெழுத்துல வந்து ஆயுத எழுத்து இருக்கு பாருங்க. ஆயுத எழுத்து அக்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்து இருக்கு பாத்தீங்களா. அந்த அக்கண்ணா வந்து எப்படி இருக்கும், வாயை திறக்க, நம்ம அதை சொல்லி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வாயை திறந்தாதான் அந்த எழுத்து வந்து உருவாகும். அதனால அக்கண்ணாங்கிறது வந்து வாயை திறந்து ஒலிக்கிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லி பார்க்கலாம். உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. இதை நான் என்ன சொன்னேன், ஆயுதத்தை தலையில வச்சுட்டு தான் போவோம். தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துனாலே மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால். நுனி நுனி அப்படின்னா வந்துச்சுன்னா என்னது, அந்த மூணாவதா வரும். காய்ங்க சாய்ங்க டான. ஓகேங்களா. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும். கீழ் இதழும் பல்லும் மோதுச்சு அப்படின்னம்னா இவ்வு. ஓகேங்களா. இக்கு இங்கு. இதுக்கு என்ன சொன்ன, இது ஃபர்ஸ்ட் எடுத்துனா வருது. அப்போ முதல் அடின்னு வரும். எங்க இருக்குது, முதல் அடி. இச்சு இஞ்சுங்கிறது வந்து ரெண்டுமே வந்து நுனி நுனின்னு வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இட்டு இன்னு அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்டு இன்னு வந்து நுனி நுனின்னு வரும். ஓகேங்களா. எங்க இருக்குது இந்த பாத்தீங்களா, நுனி நுனி. இத்து இன்னு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுனியும் மேல்வாய் பல்லோட அடியும். இத்து இன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து எங்க போய் தொடும், மேல்வாய் பல்லோட அடியை போய் வந்து தொடும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க எழுத்துக்கள் வந்து சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க. பறவைகளோட ஒலி மரபு. பறவைகள் வந்து எப்படி சவுண்ட் கொடுக்கும், ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் வந்து கூவும், கோழி கொக்கரிக்கும். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேவல் வந்து கூவும், கோழி தான் வந்து கொக்கரிக்கும். அதே மாதிரி குயில் வந்து கூவும், புறா வந்து குணுகும், கூகை குளரும், கிளி பேசும், மயில் ஆகவும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆனதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கிளி பேசும், கூகை குளரும். அதுக்கப்புறம் வந்து தொகை மரபு. ஓகேங்களா. நிறைய இந்த மாதிரி கூட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டா சொல்லணும். மக்கள் நிறைய பேர் சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த மக்கள் கூட்டம். ஆநிறை. ஓகேங்களா. ஆநிறை. அப்படின்னம்னா பசுமாட்டை சொல்லுவோமா, அப்ப அது என்ன ஆகுது, ஆநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டு மந்தை. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து வினை மரபு. இது முக்கியமானது. சோறு. இது ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைப்போம், ஆனா நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. சோறு அப்படிங்கறது என்ன சொல்றோம், உண் அப்படின்னு சொல்லணும். முறுக்க தான் என்ன பண்ணணும், திங்கணும். சோறை வந்து உண்ணணும், முறுக்க வந்து திங்கணும். அதனாலதான் அது தின்பண்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தின்பண்டம். சோறுங்கிறது வந்து நம்மளோட உணவு, உண். அதுக்கப்புறம் சுவர் எழுப்பு. சுவர்ல உள்ள இந்த இற பாத்துக்கோங்க. ஓகேங்களா. லாஸ்ட் டைம் குரூப் 4ல கூட இந்த இதை வச்சுதான் கொடுத்திருந்தாங்க. அதனால வந்து சுவருக்கு வந்து இந்த இரு வரணும். அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், குடிக்கணும். நார்மல் தண்ணி அப்படின்னோம்னா குடிக்கணும். அதே இது பாலை வந்து நம்ம நார்மலா வீட்டுல என்ன சொல்லுவோம், பாலை குடி அப்படிமா. ஆனா பாலை குடிக்க கூடாது. பாலை என்ன பண்ணணும், பருகணும். அதே மாதிரி கூடையை என்ன பண்ணணும், முடையணும். பூ வந்து பறின்னு சொல்லுவோம், தப்பு. பூ கொய்யணும். இலையதான் என்ன பண்ணணும், பறிக்கணும். பானையை என்ன பண்ணணும், வணையணும். ஓகேங்களா. கூடையை தான் முடையணும், பானையை என்ன பண்ணணும், வடையணும். இப்ப இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கோழி வந்து என்ன பண்ணும், கொக்கரிக்கும். சேவல் தான் வந்து கூவும். பால் வந்து என்ன பண்ணும், பருகு. தண்ணி தான் வந்து குடிக்கணும். சோறு வந்து ஒண்ணு. தின்னுனா வந்து ஏதாச்சும் தின்பண்டத்தை தான் திங்கணும். பூ அப்படிங்கிறது கொய்யி, பறிங்கிறது இலைக்கு தான் வரும். ஆநிறை. ஓகேங்களா. அதுக்கடுத்து இது பாருங்க, கலைச்சொல் அறிவோம். ஒலி பிறப்பியல். ஒலி அப்படின்னு வந்துட்டாலே போனிக்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலின்னு வந்துட்டாலே என்ன வந்துடும், போனிக்ஸ் அப்படின்னு வந்துடும். மெய்யொலி அப்படிங்கிறது நம்ம வந்து வவ்வல்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உயிர் அப்படின்னம்னா வவ்வல், மெய்யினா வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. மூக்கொலி. மூக்கு அப்படின்னம்னா நேசல்னு சொல்லுவோம். நேசல் கான்ஸ்டன்ட் சவுண்ட். கல்வெட்டு அப்படின்னம்னா எபிகிராஃப். கல்வெட்டுன்னா என்னது, எபிகிராஃப். அதுக்கப்புறம் வந்து உயிரொலி அப்படி அது படிச்சாச்சு. அகராதியியல் அப்படின்னம்னா லெக்சிகோகிராஃபி. அகராதியியல் அப்படின்னம்னா லெக்சிகோகிராஃபி. ஒலியன் அப்படின்னம்னா போன். அதான் அந்த ஒலின்னு வந்துட்டாலே இந்த போனிக் சவுண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரை எழுத்து அப்படிங்கிறது வந்து பிக்டோகிராஃப்.
ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 8th வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து முடிச்சாச்சு புது புக்கில். செகண்ட் யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.